வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருந்தேன். அது கூட ஸ்நாக்ஸும் நிறைய செஞ்சுருந்தேன். என்னென்ன ரெசிபிஸ் செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது இட்லி பாத்திரத்தில் நைட்டு மீந்த பிரிஞ்சதாங்க சூடு பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி அடியில் தண்ணி வச்சு மேலே ஆவி கட்டி எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக முட்டை பொடி மேஷ். இப்போ நம்ம ஹோம்மேட் சில்லி சிக்கனுக்கு வாஷ் பண்ண சிக்கனில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி முடித்த பிறகு ஒரு 5 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலரிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். தேவைன்னா அதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 மசாலா ஒரு பேக்கெட் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு குழம்பு தாளிக்கிறதுக்காக அந்த எண்ணெய், அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக கொதித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகுத்தூளியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச்சுக்கு மண் சட்டி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் 2 அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன 10 பல் பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தெளித்து விடுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பிரெட் துண்டுகளை எடுத்து ஒரு பிரெட் துண்டை எடுத்து நம்ம முட்டையில் டிப் பண்ணி எடுத்து அதில் தவாவில் வச்சிடலாம். தவா நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம செய்யணும். 2 சைடும் நம்ம உடச்சி நல்லா பீட் பண்ண எக்ஸை நம்ம நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அந்த ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே மேலே ஒரு ப்ரெட்டை போட்டு மூடிடலாம். அந்த ப்ரெட்டு மேலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்ஸை அது மேலே நல்லா தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தீய வைக்காமல் கொஞ்சமாக பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம சாண்ட்விச்சாக ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். லீவ் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எதையும் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே ஹோம்மேடாக நம்ம செஞ்சு கொடுத்தா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அது கூட சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கட் பண்ணி பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள மசாலாவும் பார்க்குறதுக்கு யம்மியாக இருக்குது. நம்மளோட பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்ச ஹோம்மேட் சில்லி சிக்கன் இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யலாம் வாங்க. தேவையான அளவு குழம்புகளை எடுத்து சிக்கனோடு சேர்த்து நம்ம ஒரு கிண்ணத்தில் தனி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம்.
சிக்கன் வந்து பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ் எதுக்கு செய்கிறேன்னா சிக்கன் கறி தோசைக்கு தான் இந்த டிஷ் செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு முட்டையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பீட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக பீட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தவா நல்லா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவை அதில் சேர்த்துக்கலாம். தோசை மாவை சேர்த்துட்டு நல்லா தோசையை ஊற்றிடலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் கொஞ்சமாக நார்மலாக ஊற்றிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பையும் முட்டையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தோசை மேலே சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அது மேலே நம்ம ஆயிலையும் சேர்த்துக்கலாம். தோசை வந்து திருப்பி போடும்போது நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் தோசை வந்து உடையாமல் நல்லா கரெக்டாக வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம தோசையை எடுத்துடலாம். இந்த மாதிரி சிக்கன் கறி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டனில் கூட நம்ம இந்த டைப்லேயே செஞ்சு பார்க்கலாம். ஸோ சிக்கன் கறி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தவளை அடைக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். பொடியாக கட் பண்ண காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயத்தூளியும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துடலாம். அரை முடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலரிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இது என்ன ரெசிபி அப்படின்னா அடை தோசை தாங்க. அதுவும் தவளை அடை தோசை தான். எங்கள் பாட்டி சொன்ன ரெசிபி தான் இது. எங்கள் பாட்டிலாம் வந்து தவளை அடையை வந்து பித்தளை தவளை மாதிரி இருக்கிற பித்தளை தவளையில் ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த தோசை மாவை ரெடி பண்ணி ஊற்றுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி தோசை கல்லில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இந்த தோசை, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை பதத்துக்கு ஊற்றிட்டு நம்ம ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட தவளை அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேட்சிங்காக ஹோம்மேட் சில்லி சிக்கனும் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.